வெல்கம் டு மை சேனல் இன்ஃபோ மிசில். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்க்ரப் டைப்னஸ்னால் என்ன, அது எப்படி பரவுது, அதனுடைய அறிகுறிகள் என்ன, அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தமிழகத்தில் தற்போது ஸ்க்ரப் டைப்னஸ் அப்படி நோய் பரவி வரதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்துகிறாங்க. இது ஒரு வகை ஒட்டுண்ணி கடையில் ஏற்படுகின்ற காய்ச்சல்னு சொல்கிறாங்க. இந்த காய்ச்சலை பரப்பும் பாக்டீரியாவின் பேர் ஒரியன்டியா சுட்சுகமுஷின்னு சொல்கிறாங்க. இதை கண்டறிந்தவர் ஒரு ஜப்பானியர்ன்றதுனால இந்த பேரை வச்சுருக்காங்க. இந்த நோய் எப்படி வருதுன்னு பார்த்தா, தொற்றுக்குள்ளான உண்ணிகள் மனிதர்கள் கிடைக்கும்போது தான் மனிதர்களுக்கு பரவுதுன்னு சொல்கிறாங்க. வேறு வழிகளில் மனிதர்லேருந்து மனிதர்களுக்கோ இது பரவுறதில்லை. எப்படி டெங்கு பாதிக்கப்பட்ட கொசு மனிதர்களுக்கு கிடைத்தால் ஏற்படுதோ அதே போல் தான் இதுவும் பரவுது. இது தவிர மனிதர்கள் ஒருத்தர் பேசிக்கிறதாலேயோ தொடுவதாலேயோ இருமல் தும்மல் போன்றவற்றால் பரவுறதில்லை. மேலும் இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, பூனை, நாய், எலி போன்ற மனிதர்களும் நெருங்கி வாழும் உயிரினங்களுக்கும் பாக்டீரியா தொற்றை ஏற்படுத்துகிறது. நமது செல்ல பிராணிகளுக்கு இந்த தொற்று ஏற்பட்டால் கூட மனிதர்களுக்கு பரவ வாய்ப்பு உள்ளது. நமது செல்ல பிராணிகளில் இந்த உண்ணிகள் இருந்தால் கூட அது மனிதர்களை கடிக்க வாய்ப்புள்ளது. இந்த உண்ணிகள் கடித்த 14 நாட்களில் காய்ச்சல், குளிர் நடுக்கம், உடல் சோர்வு, உடல் வலி, இரும்பல், உடல் முழுவதும் நெறிக்கட்டிக் கொள்ளுதல் போன்றவை ஏற்படும். இதை நாம் கவனிக்காமல் விட்டுவிட்டாலே 2வது வாரத்தில் நுரையீரல் தொற்று, நிமோனியா, பதற்ற நிலை, திடீர் சுவாச செயலிழப்பு, கல்லீரல் பாதிப்பு ஏற்படுத்தி மஞ்சள் காமாலை, மூளைக்காய்ச்சலை ஏற்படுத்தும். கல்லீரல், சிறுநீரகம் போன்ற முக்கிய உறுப்புகள் செயலிழந்து மரணமடையும் வாய்ப்பு 30% வரை உள்ளதாக கூறுகிறார்கள். இது பிரச்சனைக்குரிய காய்ச்சல் என்பதை மக்கள் உணர வேண்டும். இந்த அறிகுறி இருப்பவர்களுக்கு உண்ணி கடத்திய இடத்தில் சிகரெட்டை வைத்து சுட்டது போல கருப்பு நிறத்தில் உலர்ந்து போன நீள்வட்ட புண் ஏற்படும். இதனை ஸ்கர் என்று கூறுவோம். இந்த புண்களில்தான் முதலில் உண்ணிகள் கடித்து உடலினுள் நுழைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோல் காய்ச்சலோடு சேர்ந்து புண் இருந்தால் வீட்டிலேயே காலதாமதம் செய்யாமல் முறையாகவும் விரைவாகவும் மருத்துவத்தில் சேர்ந்து சிகிச்சை செய்ய வேண்டும். இது யார் அதிகமாக பாதிக்கும்னா, குறிப்பாக வயது முதிர்ந்தோர், கட்டுப்பாடற்ற டயபெட்டிஸ் நோய் இருப்பவர்கள், ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்கள், இதய நோய், சிறுநீரக நோய், கல்லீரல் நோய் போன்ற இணை நோய் இருப்பவர்களுக்கு இது ஏற்பட்டால் பிரச்சனை ஏற்படுத்தும் என்பதால் உடனடியாக சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். இந்த நோய் அதிகமாகிறதுக்கான காரணம் காலநிலை மாற்றம். ஒரே நேரத்தில் ஏற்படும் வெப்பம், ஈரப்பதம் போன்றவை நோயை பரப்பும் ஒட்டுண்ணிகள் செலுத்தி வாழ உதவுகின்றது. இதனால் காலநிலை மாற்றத்தால் இவ்வகை தொற்று ஏற்பட்டு அதிகமாக காய்ச்சல் ஏற்படுத்துகிறது. இதை எப்படி தடுக்கலாம்னா, உண்ணிகளிடமிருந்து கடிபடாமல் இருப்பது தான் முதல் தற்காப்பு நடவடிக்கையாகும். 2வதாக தலையணை மற்றும் படுக்கை உறுப்புகளை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும். 3வதாக வீட்டை சுற்றி புதர்கள் மண்டியிருந்தால் அதனை சுத்தம் செய்து உண்ணிக்குள்ளி மருந்துகளை தெளிக்க வேண்டும். 4வதாக கொசு விரட்டி, உண்ணி விரட்டி கிளம்பிகளை உடலில் தேர்த்துக்கொள்ள வேண்டும். 5வதாக தீவிர காய்ச்சல், அதீத தலைவலி, அதீத உடல் சோர்வு, ஸ்கர் என்ற புண் போன்றவை தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகி சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும். இப்படி விழிப்புணர்வுடன் இருந்தால் ஸ்க்ரப் டைப்னஸிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த ஆப் மூலமாக ஆர்டர் செய்தால் பொருட்கள் உங்கள் வீட்டை வந்து சேரும்.